ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக உள்ளார். மக்களுக்காக சேவை செய்யும் மக்கள் செம்மல் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்றும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சென்னையின் மருத்துவ கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுகிற வகையிலான ஒரு மகத்தான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திருமதி சுப்ரியா சாஹூ IAS அவர்களே, நிகழ்ச்சியில் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற அப்போலோ மருத்துவமனையின் செயலாக்க துணைத் தலைவர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை நிகழ்த்தி இருக்கிற குழுமத்தின் புற்றுநோயியல் மற்றும் சர்வதேச செயல்பாடுகள் அமைப்பின் இயக்குனர் திரு அர்ஷத் ரெட்டி அவர்களே, வருகை தந்து உரையாற்றி விட்டிருக்கிற புற்றுநோயியல் மற்றும் சர்வதேச செயல்பாடுகளின் தலைவர் திரு தினேஷ் மாதவன் அவர்களே, அப்போலோ சென்னை குழுமத்தின் தலைமை செயலாக்க அலுவலர் டாக்டர் ராகுல் மேனன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அப்போலோ குடும்பத்தின் மருத்துவர்களே, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதைப் போல அப்போலோ குடும்பத்தின் பிரத்யேகமான புற்றுநோய் சிகிச்சை பிரிவு, புற்றுநோய் அமைப்பு மூன்றாவதாக இன்றைக்கு சென்னையில் தொடங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 5 இடங்களிலும், இந்தியா முழுமைக்கும் 20 இடங்களிலுமாக புற்றுநோய்க்கு பிரத்யேக சிகிச்சை மையங்கள் அப்போலோ நிர்வாகத்தின் சார்பில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அநேகமாக இந்திய அளவில் இருக்கிற தனியார் மருத்துவமனைகளில் 20 புற்றுநோயியல் பிரத்யேக சிகிச்சை மையங்களை கொண்டிருக்கிற ஒரே மருத்துவ கட்டமைப்பு அப்போலோவாக மட்டும்தான் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. சென்னையில் இன்றைக்கு 3வது பிரத்யேகமான சிகிச்சை மையத்தை, ஒரு அமைப்பை இங்கே தொடங்கி வைக்கிற அந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. சென்னையில் 3 கேன்சர் சென்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற மையங்கள் சென்னையில் அப்போலோ அமைப்பின் சார்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் 2ஐ தொடங்கி வைக்கிற சிறப்பு எனக்கு கிடைத்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஏற்கனவே தரமணையில் இருக்கிற புரோட்டான் சென்டரை நான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிற அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு மாநகரத்தில் தொடங்கப்பட்டிருக்கிற இதை தொடங்கி வைக்கிற இந்த வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. ஆக 3இல் 2ஐ தொடங்கி வைக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது உண்மையில் அந்த வாய்ப்பை தந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை மாநகரில் தொடர்ந்து புற்றுநோய் சிகிச்சை, இந்த சிகிச்சைக்கான மையங்கள் என்பது வளர்வது, அதிகரிப்பது என்பது அவசியமான ஒன்று. தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்றைக்கு உலகம் முழுவதும் புற்றுநோய் பாதிப்புகள் என்பது பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். புற்றுநோய் பாதிப்பு விகித கணக்கீட்டின்படி 1,00,000 நபர்களில் 79.2% ஆண்களுக்கும் 96.6 பெண்களும் புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்களை பொறுத்தவரை ஒரு 80 பேரும், பெண்களை பொறுத்தவரை 80 பேரும், ஆண்களை பொறுத்தவரை 90 பேரும் 1,00,000 பேரில் புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிற சூழல் உலகமெங்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிவது, அவற்றுக்கு தீர்வு காண்பது என்கின்ற வகையில் சிறந்த சிகிச்சைகளை அளிப்பது எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சவாலான விஷயம். அந்த வகையில் அப்போலோ நிர்வாகம் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் இன்றைக்கு 3வது மையத்தை சென்னையில் தொடங்கி இருக்கிறது. பொதுவாகவே எனக்கு முன்னால் பேசிய தமிழக அரசின் இந்த துறையின் செயலாளர், மருத்துவத்துறையின் செயலாளர் சொன்னதை போல, தமிழக அரசின் மருத்துவத்துறையும் தனியார் மருத்துவ கட்டமைப்புகளும் ஒன்றிணைந்து தமிழகத்தை இன்றைக்கு மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான உலகமே உற்று நோக்கும் ஒரு மாநிலமாக மாற்றியிருக்கிறது என்று சொன்னால் அதிலே மிக இருக்காது. ஏதோ இது வார்த்தை ஜாலத்திற்காக சொல்லப்படுகிற செய்தி அல்ல.
அண்மையில் ஒரு மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது. உலக அயலார் தினத்தை ஒட்டி நடைபெற்ற அந்த மாநாட்டில் இந்தியா முழுமைக்கும் மெடிக்கல் டூரிசம் என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்தியாவுக்கு வருபவருடைய எண்ணிக்கையில் 25% பேர் தமிழகத்திற்கு மட்டுமே வருகிற ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டிற்கு ஆண்டுதோறும் 15 லட்சம் பேர் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருந்து மருத்துவ சேவைக்காக இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் நோய் பாதிப்பு என்றால் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சிகிச்சைக்கு வரும் ஒரு நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது என்றால் அதற்கு அப்போலோ மாதிரியான மிக சிறந்த கட்டமைப்புள்ள மருத்துவமனைகள் இன்றைக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 30-20 ஆண்டுகளுக்கு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையை பொறுத்தவரை சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையாக இருந்தாலும், எழும்பூரில் இருக்கிற குழந்தைகள் அரசு மருத்துவமனையாக இருந்தாலும், ஸ்டான்லி போன்ற மருத்துவமனைகளுக்கு பக்கத்திலே இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து சிகிச்சைக்காக மக்கள் வருவது என்பது வாடிக்கையாக இருந்தது. ஆனால் அப்போலோ நிர்வாகம் சென்னையில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக தொடங்கியதற்கு பிறகு வடகிழக்கு மாநிலங்களில் இருந்தும் சென்னைக்கு சிகிச்சைக்கு வருபவருடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரித்திருப்பதற்கு அப்போலோ ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். இன்றைக்கு அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர் போன்ற வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஏராளமான பேர் இன்றைக்கு அப்போலோ நிர்வாகத்தை தேடி வருகிற, அப்போலோ மருத்துவ சேவையை பெறுகிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். புரோட்டான் மாதிரியான பிரத்யேக சிகிச்சை அமைப்புகள் இங்கே தொடங்கியதற்கு பிறகு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் தரமணியில் இருக்கிற இந்த பிரத்யேக புற்றுநோயியல் மருத்துவ கட்டமைப்பை இன்றைக்கு அதில் பயன்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களும் ஏராளமான மருத்துவ கட்டமைப்பை தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் கூட இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு முன்னால் சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் 362,86,00,000 மதிப்பீட்டில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை சார்பில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தில் சீமாங் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த தீவிர மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தை சிகிச்சை பிரிவு ஒன்றை தொடங்கி வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். கீழ்ப்பாக்கத்தில் ஏற்கனவே 200 படுக்கைகளுடன் இயங்கிக் கொண்டிருந்த அந்த சீமாங் அமைப்பு மெட்ரோ ரயில் அதனுடைய அந்த கட்டிடத்திற்கு அடியில் ஏறத்தாழ 27 மீட்டருக்கு கீழே ஒரு சுரங்கம் அமைக்கும் பணி நடைபெறவிருக்கிறது என்கின்ற வகையில் மெட்ரோ நிர்வாகம் இந்த செய்தியை சொன்னவுடன் நம்முடைய மருத்துவத்துறை சார்பில் ஒரு மருத்துவமனைக்கு கீழே பெரிய சுரங்கம் அமைக்கப்படும் போது குறிப்பாக குழந்தைகள் மருத்துவமனை எந்த வகையிலாவது பாதித்துவிடக் கூடாது என்பதாலே அதில் இருக்கிற அந்த 200 படுக்கைகள் கொண்ட ஒரு பிரிவு புதிதாக கட்டப்பட்டிருக்கிற இந்த 362 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிடத்திற்கு இன்றைக்கு இடமாற்றம் செய்துவிட்டுத்தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஆக தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னதைப் போல மிக சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு ஒரு காலப்பேட்டை பகுதியில் காஞ்சிபுரத்தில் ஒரு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை ஒன்றை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு 220 கோடி ரூபாய் செலவில் கட்டும் பணியை செய்து கொண்டிருக்கிறது. 220 கோடி ரூபாய் செலவில் அந்த புற்றுநோய் மருத்துவமனை, 32 கோடி ரூபாய் செலவில் அதற்கான உபகரணங்கள் அமைக்கும் பணி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். இந்தியாவில் மும்பையை சொல்வார்கள், டாடா கேன்சர் அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை தான் பெரிய அளவில் எல்லோருமே சொல்வார்கள். அதற்கு அடுத்து தமிழகத்திலும் ஒரு புற்றுநோய்க்கான ஆராய்ச்சி மையம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரால் அரசாங்கத்தின் சார்பில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிவதற்கு ஏராளமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னால் சென்னை, மதுரையில் 2 இடங்களில் மட்டுமே இந்த பெட்சிடி என்கின்ற புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற கருவிகள் இருந்தது. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் கூடுதலாக இப்பொழுது 5 இடங்களில் நெல்லை, தஞ்சை, கோவை, சேலம், காஞ்சிபுரம் ஆகிய 5 இடங்களில் பெட்சிடி அமைக்கப்பட்டு இன்றைக்கு அவைகள் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது.
வெப்சைட் மட்டுமல்ல, நம்முடைய செயலாளர் சொன்னதை போல அது டிஜிட்டல் எக்ஸ்ரேவாக இருந்தாலும், இந்த சிடி ஸ்கேன்களாக இருந்தாலும், எம்ஆர்ஐயாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான பயன்பாட்டிற்கு அதிநவீன மருத்துவ கருவிகளை இன்றைக்கு தமிழகத்தில் இயக்குகிற அந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் இன்றைக்கு ஒரு புதிய சிஸ்டம் ஒன்று தொடங்கப்பட்டது. ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் 34 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டில் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இந்தியாவை பொறுத்தவரை 36 மாநிலங்கள் இருந்தாலும் 36 மாநில அரசுகளின் மருத்துவமனையில் எங்கேயும் இல்லாத அந்த கருவி நம்முடைய தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு புதிதாக நிறுவப்பட்டிருக்கிறது. அப்போலோ மாதிரியான பெரிய மருத்துவமனைகளில் இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் இருக்கிறது. ஒரு 5-6 மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கிறது. எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகளிலும் புதுவையில் இருக்கிற ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் மட்டுமே இருக்கிற அந்த கருவி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அந்த 34 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டிலான அந்த கருவி இயக்கி வைக்கப்பட்டது. அது கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் அந்த கருவி செயல்பாட்டை நான் போய் ஆய்வு செய்தேன். அப்போது 325 இந்த ரோபோட்டிக் கேன்சர் அந்த ப்ரொசீஜர்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 125 கேன்சர் புற்றுநோய் பாதித்தவர்களுக்கு அந்த ரோபோட்டிக் சர்ஜரி செய்யப்பட்டு அந்த 125 பேரும் இன்றைக்கு மிக நலமுடன் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆறுதலை தருகிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அவைகள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய துறையின் செயலாளர் இங்கே பேசும்போது சொன்னார், கடந்த ஆண்டு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு மருத்துவ ஆய்வுகளுக்காக சென்றபோது தமிழ்நாட்டில் ஒரு 4-5 மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற வகையிலான ஒரு கோரிக்கை வந்தது. உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் கன்னியாகுமரியை பொறுத்தவரை ரப்பர் தோட்டங்கள் அதிகமாக இருக்கிற பகுதி என்பதாலே, திருப்பத்தூர், ராணிப்பேட்டையை பொறுத்தவரை தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிற அந்த காரணத்தினாலேயும், ஈரோடு போன்ற பகுதிகளில் சாயப்பட்டறை கழிவுகள் அதிகமாக இருக்கிற அந்த காரணத்தினாலேயும் இந்த 4 மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த 4 மாவட்டங்களில் பிரத்யேகமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிவதற்குரிய பரிசோதனைகளை முழுமையாக அனைவருக்கும் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இதுவரை 12,12,205 பேருக்கு இந்த 4 மாவட்டங்களில் புற்றுநோய் பரிசோதனைகள் செய்யப்பட்டு அந்த வகையில் 133 பேர் புதிய புற்றுநோய் பாதிப்புள்ளவர்கள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறார். தொடக்கத்திலேயே அவர்களுக்குரிய பாதிப்புகளை கண்டறிவதனால் அவர்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் என்கின்ற வகையில் இந்த அரசு ஒரு 133 பேருக்கு பரிசோதனைகளை செய்வதில் புதிதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த புற்றுநோய் பாதிப்புள்ளவர்களை கண்டறிவதற்கு மொத்தமாகவே பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் கடந்த நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 27 கோடி செலவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்கனவே 4 மாவட்டங்களில் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மீதம் இருக்கிற 32 மாவட்டங்களிலும் ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டங்களிலுமே இந்த பரிசோதனைகள் மேற்கொள்வதற்கு இன்றைக்கு அரசின் சார்பில் 27 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த புற்றுநோய் பரிசோதனைகள் என்பது செய்யப்படவிருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி பல்வேறு பணிகள் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை இன்றைக்கு தஞ்சாவூரில் பிரத்யேகமான ஒரு புற்றுநோய் மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரியில் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மதுரையில் அது மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கோவையிலும் கூட இந்த லீனியர் ஆக்சிலேட்டர் போன்ற பல்வேறு கருவிகள் இன்றைக்கு கடந்த 1 வாரத்திற்கு முன்னால் கூட நான் சேலத்தில் போய் ஆய்வு செய்தேன். இப்படி எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இது போன்ற புற்றுநோய் மருத்துவ அமைப்புகள் இருந்தாலும் கூட தனியார் மருத்துவமனைகளில் இன்றைக்கு ஒரு பிரத்யேகமான புற்றுநோய் சிகிச்சை பிரிவுகள், அந்த புற்றுநோயை கண்டறிகிற அமைப்புகள் இன்றைக்கு தொடர்ந்து தொடங்கப்படுவது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இவைகள் எத்தனை தொடங்கினாலும் இன்றைக்கு அதிகரித்து வருகிற புற்றுநோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு உதவியாக இருக்கும். அந்த வகையில் அப்போலோ நிர்வாகம் ஏற்கனவே பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. அரசோடு இணைந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு
ஏற்கனவே பல பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் கொரோனா பேரிடர் காலத்தில் அப்போலோ மருத்துவ நிர்வாகத்தின் பங்களிப்பு என்பது மக்கள் மறக்க முடியாத ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு மிக சிறப்பாக கடந்த காலங்களில் பெரிய பேரிடர் மாதிரியான சூழலிலும் கூட அரசோடு அப்போலோ நிர்வாகம் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டு மக்களின் மருத்துவ சேவைக்கு பெரிய அளவில் உறுதியாகவும் உத்தரவாதமும் இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு புதிய இந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு இங்கே தொடங்கப்படுவது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இப்படி இவருடைய மருத்துவ சேவையின் விரிவாக்கம் பெரிய அளவில் வளர வேண்டும் என்று வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மதிப்பிற்குரிய நம்முடைய இந்த அமைப்பின் தலைவர் நம்முடைய டாக்டர் பிரதீப் ரெட்டி அவர்களால் தொடங்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய மகள்களான மரியாதைக்குரிய டாக்டர் பிரீதா ரெட்டி, சுனிதா ரெட்டி, சோபனா காமினேனி, டாக்டர் சங்கீதா ரெட்டி போன்றவர்களின் சிறப்பான பங்களிப்பினால் இந்த மருத்துவ நிர்வாகம் மிக சிறப்போடு வளர்ந்து வளம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய இந்திய நண்பர் அர்ஷத் அவர்கள் இன்றைக்கு ஒரு சிறந்த இளைஞராக இந்த புற்றுநோய் துறையை அவர் கண்காணித்து இதை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கி இருக்கிறார். நிச்சயம் உலக அளவில் புகழ்பெறும் அமைப்பாக அப்போலோ உருவாகும் என்பதற்கு இந்த பிரத்யேக சிகிச்சை மையங்கள் சான்று என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Nandri Ayya. Excellence is a habit for our state, Tamil Nadu, and also for Apollo hospitals. Complementing the efforts of our government, we are now going to launch the free cancer screening program for 1,000 people. 1000 நபர்களுக்கான இலவச புற்றுநோய் இடைதல் திட்டத்தை துவக்கி வைக்கும்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Nandri Ayya. Thank you, ma'am. Ladies and gentlemen, we now truly honored to be celebrating this moment with our amazing dignitaries on stage, and to deliver the vote of thanks, may I now request Dr. Ram Kumar to do the honors. Ladies and gentlemen, with a big round of applause. Vanakkam, Namaste. Firstly, I would like to express my heartfelt gratitude to all our esteemed guests for taking the time to join us for this significant occasion, the inauguration of Apollo's 3rd Comprehensive Cancer Center in Managaram and Tamil Nadu's first Harmony Pro Precision Radiation System. I extend my deepest thanks to our chief guest, Thiru Ma Subramaniam, Honorable Minister for Health and Family Welfare, Government of Tamil Nadu. Our guest of honor, Mr. Supriya Sahu, Additional Chief Secretary, Department of Health and Family Welfare, Government of Tamil Nadu. Our visionary founder and chairman, Bhatta Vibhushan, Dr. Pratap C. Reddy. Our Vice Chairperson, Dr. Preeta Reddy. Our Managing Director, Ms. Sunita Reddy. Director, Group Oncology and International Apollo Hospitals, Mr. Harshad Reddy. President Oncology, Group Oncology and International, Mr. Dinesh Madhavan. Chief Business Officer, Apollo Cancer Center, Mr. John Chandy. CEO, Apollo Managaram, Dr. Rahul Menon. Our distinguished oncologists,
clinician, and the entire Apollo family, members of the media, Apollo project team, and all our distinguished guests who have joined us with their presence today. Your presence and support are invaluable and deeply appreciated, reflecting our shared commitment to advancing healthcare in our nation. Today's event is more than just an inauguration. It represents Apollo's unwavering dedication to transforming cancer care in India. Our chairman's vision has guided us in every step of the way, driven by the belief that every life is precious and deserves the best care. Finally, I extend my deepest gratitude to all our patients and their families for their trust in us. I also thank the media for amplifying our message and helping us to reach the hearts of many in the community. Thank you all once again for being here and for supporting Apollo's mission. Nandri. Thank you so much, sir. With that, we come to the conclusion of the program. Ladies and gentlemen, please rise for the national anthem. जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे We thank our honorable chief guest and our guest of honor. Thank you for making this truly special. We are honored with your presence. Apollo Kurmam Sarvaga, உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம்.